ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினது. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அக்டோபர் 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். 8/10/2025 மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரம் பெற்று கடக ராசிக்கு வந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தரப்போகிறார். 6/10/2025 பௌர்ணமி திதி வருகிறதுங்க. மற்றபடி வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் இருக்கிறார். எப்பொழுதுமே ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருந்தால் சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி பிரச்சனை வரும்? தேக ஆரோக்கியத்தில் ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். செய்யும் தொழிலாகட்டும் உத்தியோகத்திலாகட்டும் ஒரு சிலருக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சுபமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீங்கள் அலுவலகம், அதாவது அஃபிஷியல் நிமித்தமாக அலுவலக நிமித்தமாக வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கான, இல்லை வெளியூராவது போயிட்டு வர்றதுக்கான, வெளி மாநிலம் போயிட்டு வர்றதுக்கான ஒரு நிலை ஏற்படும். அதுதான் 12இல் இருக்கும் செவ்வாய் ராசிநாதன். சரி, மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா பாருங்கள். 7க்குடைய சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 5 நாள் இருக்கார், சூப்பர். அப்புறம் பரிவர்த்தனை யோகத்தில் 11ஆம் இடத்தில் 2 நாள் இருக்கார். அப்போது உங்களை பொறுத்தவரை 7க்குடையவன் அற்புதமான ஒரு சஞ்சார நிலை. குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற அற்புதமானவன். இந்த விருச்சிக ராசிக்கு அவர் உச்சமடைகிறார். அற்புதம். அப்போது இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொற்காலம் வந்தாச்சு, சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அஃப்கோர்ஸ் குரு அதிசாரம் பெற்று வருகிறார் 8/10/2025. இருந்தாலும் அவர் குறுகிய காலம் இருந்தாலும் அந்த நேரங்கள் உங்களுக்கு ஒரு மின்னல் மாதிரி ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குங்க. அதாவது 2ங்கிறது பண வரவு சிறப்பாக இருக்கும். உச்சமடைகிறார் இல்லையா? அப்போ வாக்கு ஸ்தானாதிபதி உச்சமடைகிறார். அப்போ வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு, இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு, ஒரு ஜோசியராக இருக்கலாம், வழக்கறிஞராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் கண்டிப்பாக இப்போ சாதிக்கக்கூடிய நேரம். உங்கள் சொல் வெல்லுங்க, கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள். சரி, அடுத்தது குடும்பஸ்தானம். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி. இது நாள் வரைக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம், டென்ஷன் இருந்திருக்கலாம், பரபரப்பு இருந்திருக்கலாம், குடும்ப உறுப்பினர்கள் ஒத்து போகாமல் சண்டை போட்டிருக்கலாம், கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வந்திருக்கும். இது எல்லாம் தவிர்த்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பஸ்தானாதிபதி குரு உச்சம் அடைவது என்பது
குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மையை காட்டுகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு யோகம் மிகுந்த காலம் இந்த வாரம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன? முதல்ல இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த 7க்குடையவன் நல்ல நிலையில் இருக்கார், 2க்குடையவன் நல்ல நிலையில் இருக்கார், 10க்குடையவன் எப்படி இருக்கார்? சூரியன் 11ல் இருக்கார். சூப்பர் அப்படின்னு சொல்லணும். 11ல் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் சூப்பர் தானங்க அப்படின்னு சொல்லணும். சூப்பர் தான், நல்லது நடக்கும், லாபம் கிடைக்கும், எல்லாம் ஓகே. ஆனால் சனி பார்வையில் இருக்கிறதால சில வருமானம் சிறப்பாக இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். 11ஆம் இடத்தில் சனி பார்வை இருக்கும் பட்சத்தில் 11ஆம் இடத்தில் சில பிரச்சனைகள். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆகும். மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைத்தாலும் கைக்கு வருவதில் காலதாமதம் ஏற்படும். இப்போது சில கம்பெனிஸ்லாம் இருக்காங்க, வாங்கிட்டு போவாங்க, செக்கு போட்டு தருவாங்க, இல்லைன்னா பேமெண்ட்டு டிலே ஆகும். அவ்வளோதானே ஒழிய மற்றபடி ஒன்றும் குறை கிடையாதுங்க. இப்போ 4ல் ராகு இருக்கார், அது உண்மையிலேயே ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இப்போ 4ஆம் இடத்துல ராகு 3 நாள் குரு பார்ப்பார், மிதுனத்தில் இருக்கிற குருங்க. அதுக்கப்புறம் கடகத்துக்கு வந்த குரு பார்க்க முடியாது. அப்போது அவங்களுக்கு 4ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் சில பிரச்சனைகளை தருவார். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். வண்டி வாகனங்கள், சவாரி, அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்குதோ இல்லையோ, பாதியில் வாகனம் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்போ மன உளைச்சல் இருக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானம். உங்களுக்கே பிபி சுகர் எகிற வாய்ப்புகள் இருக்குது. வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று இருக்குங்க. அதை நீங்கள் ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு வச்சுருப்பீங்க, செலவு பண்ணணும். அது ஒரே வாரத்தில் காலி ஆயிடுச்சுன்னா மற்ற வாரங்கள் எப்படி ஓட்டுவீங்க? அதனால் எது ரொம்ப எசென்ஷியல்? இப்போ எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். ரிப்பேர் பண்ணணும்னா, இல்லை ப்ளம்பிங் ரிப்பேர் இருக்கா அதை மட்டும் செய்யுங்க. எது ரொம்ப எசென்ஷியல்? நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும் வீட்டில், இதை பண்ணணும் அதை பண்ணணும். ஆனால் இன்றைக்கி எது ரொம்ப எசென்ஷியல் அப்படிங்கிறது எடுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிபி சுகர் எகிராது, செலவுகள் அதிகம் ஆகாது. மற்றபடி உங்களுக்கு 5ல் சனி இருந்தாலும் அவர் வக்ரமாக தான் இருக்கார். ஆனால் குரு பார்வையில் இருக்கிறது சிறப்பு. கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்குறார். அப்போ 3ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டு அதிபதி குரு பார்வையில் இருக்கிறது சிறப்புங்க. அப்போது 5ல் போய் உட்காந்துருக்கார். ஒன்றும் எந்த குறையும் இல்லை. அதாவது வண்டி வாகனங்கள் செலவு வச்சாலும் சரி, தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவில் அதில் மருத்துவ செலவு வச்சாலும் சரி, கடைசியில் எல்லாமே நன்மையில் முடியும், நல்லதாக அமையும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். மற்றபடி 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அந்த இடத்த சனி பார்க்குறாருன்னா கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க அப்படின்றது ஒரு நிலை. நண்பர்கள் நல்லது செய்யணும்னு வருவாங்க, கடைசியில் அவங்களால கெடுதலாக மாறும். சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. அதிகமாக கோபத்தை காட்டாதீர்கள். ஏன்னா விருச்சிக ராசி என்பவர்கள் கோபக்காரர்கள். எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையை கொட்டி விடுவீர்கள், கோபப்படுவீர்கள். அதனால் 7ஆம் இடத்தை கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. நண்பர்கள்கிட்டையும் கருத்து மோதல்கள் வரும், ஏன் வாக்குவாதம் கூட வரும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள், கூட்டு தொழில் நல்லா போதோ இல்லையோ, கூட்டாளிகள் அவங்க பங்குக்கு அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம்
டாலரேட் சகிப்புத்தன்மையோடு டீல் பண்ணுங்கள். எந்த ஒரு குறையும் தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகுங்க. மற்றபடி 9ஆம் இடம் குரு உச்சம் அடைவது பாக்கியமான ஒரு சூழல். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் பாக்கியசாலிகள், நிச்சயமாக பாக்கியசாலிகள். இது நாள் வரைக்கும் உங்களை இந்த சொசைட்டியோ இந்த சமூகமோ உங்களை ரெகக்னைசேஷன் பண்ணலை அப்படின்னா கூட இப்போ உங்களுடைய தொழிலை, உத்தியோகத்தை, உங்கள் செயல்பாட்டினை ரெகக்னைசேஷன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உங்கள் திறமையை வெளிப்பாடு கொண்டு வருவீர்கள் வெளியில். அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். 7க்குடையவன் 10ல் இருக்கார், 11ல் இருக்கார். அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் உண்டு, அவங்களால அனுகூலம் உண்டு, லாபம் உண்டு, நல்லது உண்டு அப்படின்னு சொல்ல முடியும். இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த 10க்குடையவன் 11ல் இருப்பது சிறப்பு தான் என்றாலும் சனி பார்வையில் இருப்பதால் எச்சரிக்கை. தந்தைக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், நல்லது ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், நான் ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக போய் வேலை பார்ப்பீங்க. அங்கே ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வரும், அதை சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்கும். ஏன்னா சனி பார்வை. அப்போது மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தொழிலில் ஒரு சமாளிப்பு இருக்கணும். டென்ஷன் வரும், பிரச்சனை வரும், உத்தியோகத்திலையும் சரி ஏதாவது ஒன்று பிரச்சனைகள் எந்த ஒரு ரூபத்தில் ஏதாவது வரும், அதை சமாளிக்கணும். அவ்வளோதான். நீங்கள் மற்றபடி ஒன்றும் குறை கிடையாதுங்க. உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா ராசியை குரு பார்க்குறார். தெளிவாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, எந்த ஒரு குறையும் கிடையாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். மற்றபடி மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. ராகு 4ல் இருப்பதால் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். உங்களுக்கு கேது பகவான் 10ல் இருப்பதால் பிள்ளையாரையும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ராகு கேதுவுக்கு கூட பிரீத்தி பண்ணிட்டீங்கன்னா நல்லது தான். மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.